நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்லுவோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசாபுத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபயஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபயஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது சேர்க்கை பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துலம் மகரம் ஆகிய 2-7 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய 3-8 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம் கன்னி தனுசு மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கரமாம்சம் அல்லது கெட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுபகிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்து போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேச லக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகளை நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்கிறது விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்ன பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷப ராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக ரிஷப லக்கணமாக மிதன லக்கணமாக கடக லக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபுத்தி நடக்குமானால் லக்ன பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு, அதாவது ஒரு 50%
அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். மிதன லக்னம் மிதன ராசி நேயர்களே, உங்களுக்கு ராகு திசையில் சனி புத்தி என்ற பதிவானது இந்த பதிவானது உங்கள் லக்னத்தை எண்ணி வர 8ஆம் பாகமான 8ஆம் ராசியான மகராசியின் பதிவாகும். ஓகேங்களா, அந்த மகராசி என்ன நட்சத்திரம் இருக்குது, நட்சத்திர வாயிலாக உங்களுடைய புத்திநாதனாகிய 8 கோடி 9 கோடி சனீஸ்வர பாவம் எப்படி பயணிச்சு எப்படி பலன் அளிக்க அந்த பதிவாகும். ஓகேங்களா, இது எப்படி பார்த்து பலன் தெரிஞ்சு கேட்டிங்கனாக்கா, ஒரு ஜனகால ஜாதகம் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ராசி கட்ட நவாசம் 2 கட்ட கொடுக்கப்பட்டிருக்குங்க. அது ராசி கட்டத்தை பார்த்தீங்கன்னா 12 கட்ட கொடுக்கப்பட்டிருக்கும். அது 12 கட்டத்தை பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் லான் போட்டிருக்கும். அது லான் போட்டது உங்களோட லக்கணம். ஓகேங்களா, முதல்ல பார்க்க 1ஆம் இடம். ஓகேங்களா, அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8ன்னு எண்ணி வர 8ஆம் பாதத்தோட பதிவு இந்த பதிவு. ஓகேங்களா, அப்போ இது எப்படி பார்த்து எப்படி நம்ம நட்சத்திரம் தெரிஞ்சுன்னு கேட்டிங்கனாக்கா, உங்களோட ராசி கட்டத்துக்கு முன் பேச்சு அல்லது நவாச பின் பேச்சில் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது உங்களுக்கு நட்சத்திர சாரம் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு கிரகம் கொடுத்துருப்பாங்க, சூரிய சந்திரன் செவ்வாய் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னாக்கா நட்சத்திர சாரம் கொடுத்துருப்பாங்க. அந்த நட்சத்திர சார வழியாக தான் உங்களுடைய புத்திநாதன், அதாவது பார்த்தீங்கன்னா தசா புத்திநாதன் இந்த கிரகங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு புத்தி நடத்தி உங்களுக்கு பலன் அளிக்க போகிறாங்கன்னு இந்த பதிவு. ஓகேங்களா, சரி ரைட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பலன் தெரிஞ்சுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மிதன லக்னம் மிதன ராசிக்கு இந்த பதிவு பார்க்கணுமா கேட்டிங்கன்னா அப்படி கிடையாதுங்க. நீங்கள் மிதன லக்னமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு ராகு திசையில் சனி புத்தி நடக்குமானால் நீங்கள் லக்னம் பார்க்குறது இந்த பலன் நீங்கள் அப்படி பார்த்தா பலன் தெரிஞ்சுக்கலாம். இது எத்தனை கோடி தசா புத்தின்னு கேட்டிங்கனாக்கா, ராகு திசைங்க புத்தி பார்த்தீங்கன்னாக்கா 8 கோடி 9 கோடி சனி புத்திங்க. ஓகேங்களா, அப்போ எத்தனை ஆண்டுகள் செயல்பட்டு இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, ராகு திசையானது 18 ஆண்டுகள் செயல்பட்டு இருக்கும். ராகு திசை சனி திசை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 2 வருடமும் 10 மாதம் 6 நாட்கள் செயல்பட்டு இருக்கும். ஓகேங்களா, இப்போ லக்னத்தை எண்ணி வர 8ஆம் பாகம் 8ஆம் ராசியான மகராசி என்ன சாரம் பார்த்துடலாங்க. ஓகேங்களா, அப்போ என்ன சாரம் இருக்குதுங்க, உத்திராடம் 2ஆம் மாதம் 3ஆம் மாதம் 4ஆம் மாதம் இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா திருவோணம் 1 2 3 4 பாதம் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவிட்டம் 1ஆம் மாதம் 2ஆம் மாதம். ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு உத்திராடம் சாரத்தில் உங்களுடைய 8 கோடி 9 கோடியவன் சனீஸ்வரன் பயணிச்சு என்ன பண்ணலாம் பார்ப்போம். ஓகேங்களா, பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இது வந்து சனியோட ஆட்சி வீடு இல்லைங்களா, 8ஆம் பாகம் பார்த்தீங்கன்னா சனியோட ஆட்சி வீடு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 8 கோடி எதில் ஆட்சி பெறாருங்க, 11 கோடியவன். இப்போ 6 கோடி 11 கோடி சாரத்தில் இது ஓகே சாரிங்க 3 கோடியவன் சூரியனோட சாரத்தில் அவர் வந்து ஆட்சி பெறார். ஓகேங்களா, ஆட்சி பெற்று இது புத்தி நடத்துகிறார். அப்போ இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அது ஆட்சி ஒரு 2ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ இந்த காலகட்டங்களில் நம்ம ஒரு அதாவது குடும்ப வருமானத்துக்காக தன்னோட வீட்டுக்காக தன்னோட முயற்சிக்காக நம்ம வந்து செயல்பாட்டுக்காக நம்ம ஊர் விட்டு ஊர் போகிறது, ஒரு அரசு உத்தியோகம் சேர்ந்து போகிறது. ஓகேங்களா, ஏதோ ஒரு தகவல் மூலியமோ சிபாரிசு மூலியமோ நம்ம ஊர் விட்டு ஊர் போய் பயணித்து அங்கே வேலை பார்க்குறது. ஓகேங்களா, இது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அவ்வப்போது நடக்குமானா இந்த மாதிரி காலகட்டங்களில் இடம் மாறிக்கிட்டே இருக்கிற சூழ்நிலை வருங்க. அப்போ இடம் விட்டு இடம் மாறிக்கிட்டே இருக்கிற சூழ்நிலை அதுக்குண்டான குடும்பம் அதாவது சில பார்த்து குடும்பத்தோட இடம் வருவாங்க. சில பார்த்தீங்கன்னாக்கா தான் மட்டும் இடம் மாதிரி வேலை பண்ணுவாங்க. சில குடும்பத்தோடு இடம் மாதிரி குடி விட்டு ஊர் விட்டு ஊர் குடி போவாங்க. அப்போ இந்த மாதிரி பயணித்து செலவழிப்பாங்க. ஓகேங்களா, அப்போ வந்து 3 கோடி சாத்திரம் வந்து 8 கோடி ஆட்சி போட்டு புத்தி நடத்தும் போது பார்த்தீங்கன்னாக்கா அது பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ராகு புத்தி இல்லைங்களா, இது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஏதோ ஒரு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சம்திங் கொண்டு விடுங்க. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா சட்டத்துக்கு புறமான தொழில் செய்கிறது, யாரையும் கொஞ்சம் ஏமாற்றி பிழைக்கிறது, இல்லை ஏமாற்றி பிழைக்கிறது, நாம் அவன்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்கி நம்ம தொழில் பண்ணுறது, இல்லை அவங்ககிட்ட நம்ம ஒரு கனெக்ஷன் வச்சுக்கிறது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னாக்கா நம்ம காலகட்டங்களில் அதாவது இந்த அரசு சம்மந்தப்பட்டவங்க ஊர் பணம் சம்மந்தப்பட்டவங்க இவரெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எது பதச்சிக்காமல் அவங்ககிட்ட ஒரு ஒத்துழைச்சி போய் சிறப்பான அம்சத்தில் சிறப்பாக நம்ம பேர் வாங்கிட்டு சிறப்பான லெவலில் நவுந்து வந்துடணுங்க. ஓகேங்களா, அதுதான் இங்கே நீங்கள் பண்ணக்கூடிய முதல் காரியம். சரி ரைட், இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாம், அது அடுச்சாரத்து போகலாம். அடுச்சாரம் பார்த்தீங்கன்னா என்ன சார் இருக்குது, திருவோண சார் இருக்குது இல்லைங்களா. அப்போ திருவோண சாரம் 2 கோடி சாரம் இல்லைங்களா. அப்போ இங்கே வந்து 8 சம்மந்தப்பட்டு 2 கோடி சாரம் சந்திரபகம் சாரத்தில் இவர் வந்து பயந்து ஆட்சி பெறார். அப்போ இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு புலம்பத்தோ சொல்லக்கூடிய அளவில் இருக்கும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம ஊர் விட்டு ஊர் போனால் எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு பிடிமானம் இல்லாத மாதிரி இருக்குங்க. அதாவது நல்லது நடக்கிற மாதிரி இருக்கும், வருமானம் வந்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், நல்லா போயிட்டு மாதிரி அப்படி பிரேக் ஆகும், அது தோஷமாக இதாகிட்டு இருக்குங்க. ஓகேங்களா, அதாவது சந்திரனோட சாரத்தில் சனி இருந்து அந்த 2ஆம் இடத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அப்போ அவரோட சாரத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா என்ன தான் இவரோட வேலையை காட்டுவார். அப்போ அந்த சாரத்தோட பேசும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சில தோஷம் கொடுக்கும். அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு சரியான பிரகாரம் வருமானத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்பு கம்மியாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் ஒரு இயற்கை வளம், ஒரு உணவு சம்மந்தப்பட்டது, ஒரு இயற்கை வளம், இந்த காய்கறி சம்மந்தப்பட்டது, மூலிகை சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி தண்ணி இளநீர் மோர் இந்த மாதிரி சம்மந்தப்பட்டது எல்லாம் செய்யும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஓரளவுக்கு ஓரளவு இருக்குங்க. அப்போ அது கூட இரும்பு சம்மந்தப்பட்டது, பழைய பொருள் சம்மந்தப்பட்டது, பழைய துணி சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கட்டி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பெருசாக பாதிப்பு இருக்காதுங்க. ஓகேங்களா, அப்போ அதாவது வயசான மூதாட்டி உதவுறது, வயசான அம்மாளுக்கு உதவுறது, உப்பாடுறது, இந்த மாதிரி பல காரணத்துக்காக நம்ம அணுகும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த தோசை நம்ம பெருசாக பாதிக்காதுங்க. ஓகேங்களா, அது சரி நீ எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க, அடுத்த போகலாம். அடுத்த சாரம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன சார் இருக்குதுங்க, அது பார்த்தா அவிட்ட சார் இல்லைங்களா. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா
அவிட்ட சார் பார்த்தீங்கன்னாக்கா 6 கோடி 11 கோடி சார் இல்லைங்களா. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ 6 கோடி 11 சார் ஆட்சி பண்ணி நடத்துறாரு. அப்போ இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இது திசை ராகு திசை. அப்போ இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தேவையில்லாத நம்ம அம்பு உலக பிரச்சனை மாட்டிக்கும், ஊர் விட்டு ஊர் போவோம், இந்த மாதிரி ஸ்டேஷன் கோர்ட்டு பிரச்சனைன்னு நம்ம வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி விடும். அப்போ என்னங்க நம்மளால் சட்டத்துப்பூர்வமான தொழில் செய்யக்கூடிய அமைப்பில் இருக்குல்ல, அந்த மாதிரி ஆள்கிட்ட கனெக்ஷன் பண்ணுவோம். நம்ம செய்யாத தப்புக்கு நம்ம செஞ்ச நம்ம பேராய்ப்போட அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா கொடுத்த கடனை வாங்கி கேட்க போய் நம்ம சண்டையாகி சச்சரவாகி அவங்க கேட்டு கேஸ் கொடுத்து நம்ம பிரச்சனை மாட்டிக்குவோம். இல்லை நோய் நொடி மருத்துவத்துக்கு மாட்டுவோம். இல்லை யார் கூட போய் சார்ஜ் சொல்லுவோம். அந்த சார்ஜ் நம்ம ஆல்ரெடி கோர்ட்டுக்கு இழுத்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். இல்லை ஊர் டு ஊர் இந்த மாதிரி அமைப்பு ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்க தாய் மாமா விஷயத்தில் வளர்ப்பு தாய் விஷயத்தில் நீங்கள் உஷாராக இருக்கிறத விட அவங்களுக்கு பணி விட அவங்களுக்கு உண்டான சந்தோஷப்படுத்திங்கனாவே உங்களுக்கு ஓரளவு சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதே மாதிரி மூத்த சகோதரிகளாக இருக்கட்டும், ஒரு நண்பர்களாக இருக்கட்டும், அவங்ககிட்டலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து கொடுத்துருவாங்க. கொஞ்சம் பார்த்து உஷாராக சூதனமாக இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் 2ஆம் திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதை சிக்கல் ஏற்படுத்தி கொடுப்போம். பார்த்து உஷாராக சூதனமாக நம்ம கையாளணுங்க. இன்னொருத்தர் முதலில் நம்ம லாபம் பெறுறதும் பார்த்தீங்கன்னா நம்ம காலகட்டங்களில் பார்த்து உஷாராக சூதனமாக இருக்கணும். கடன் கொடுத்து வாங்குற இடத்துல நம்ம இருந்தோம்னாக்கா பார்த்து சூதனமாக இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடன் கணக்கு எழுதி வைக்கிற அமைப்பில் நம்ம இருந்தோம்னாலும் நம்ம அந்த இடத்துல சூதனமாக இருக்கணும். நம்ம பணம் கையாடு பண்ணிட்டாக நம்ம மோசடி பண்ணுறதாகவும் நம்மளால் தவறான செய்தியை பிறப்பிடுவாங்க. பார்த்து உஷாராக சூதனமாக இருக்குன்னு எவ்வளோ சொல்லிட்டு போகலாம், டைம் இல்லைங்க. இப்போ உஷாராக சூதனமாக செயல்பட்டு பார்த்து பயணி சிறப்புன்னு வாழ்வீங்க. சரி நேயர்களே, என்னோட பதிவை நீங்க சிறப்பா கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புறேன். நீங்க கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்க ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பாக்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்க துல்லியமான பலன் நீங்க பாக்குனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதகத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலியமா துல்லியமான பலன் நீங்க அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகுறாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிறது ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமா ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே மூலியமா சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்ம இருக்கு எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஷ்டமும் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க. அந்த நம்பிக்கைகரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி கஷ்டம் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லீங்களா, அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க. நேர்முகமா பாக்குறாங்க, ஆன்லைன் மூலமா பாக்குறாங்க. நீங்க யாரு என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்ல அப்படி சொல்லுவாருங்க. ஓகேங்களா, உங்களோட டீட்ல சொல்லி உங்க பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசனை பார்த்து அருமையா சொல்லுவாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதுல பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா, அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.